அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷெர்லாக் ஹோம்ஸ் நாவலில் ஃபஸ்ட்டு வெளியான நாவலான எ ஸ்டடி இன் ஸ்கார்லெட். இந்த நாவலை பற்றி சொல்லணும்னா இது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைக்கு எல்லாமே ஒரு ஆரிஜின். இதில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் என்னால் முடிச்ச வரைக்கும் உங்கள் எல்லாத்தையும் எங்கேஜாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இது உங்கள் narration of Tatake. சரி, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த ஸ்டோரியோட ஒரு கிளான்ஸ் தான். ஓகே, இந்த ஃபுல் ஸ்டோரியையும் நான் வாட்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். வருஷம் 1878. நான் என்னோட டிகிரி ஆஃப் டாக்டர் ஆஃப் மெடிசனை எடுத்துக்கிட்டு யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேருந்து நெட்லேவை நோக்கி பயணிக்கிறேன். அங்கே நான் ஆர்மி சர்ஜனாக ஒர்க் பண்ணுறதுக்கான கோர்சஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். என்னோடய ஸ்டடீஸை அங்கே முடித்ததுக்கப்புறம் 5th நார்த்தம்பர்லேண்ட் ஃபுல் சைஸஸை என்னோடய அசிஸ்டன்ட் சர்ஜனாக சேர்த்துக்கிட்டு நான் கிளம்புறேன். அப்போ எனக்கு தெரிய வருது, எங்களோட சிப்பாய் படை இந்தியாவில் நிற்க வைக்கப்பட்டிருக்குன்னு. நான் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே செகண்ட் ஆஃப்கான் வார் தொடங்கப்பட்டுருச்சு. அப்போ தான் எனக்கு ஒன்று தெரிய வந்துச்சு. நான் பாம்பேயில் லேண்ட் ஆகும்போது என்னோட எல்லா வீரர்களும் எனிமி கண்ட்ரிக்குள்ளே டீப்பாக ரிட்ரீட் ஆகிட்டாங்கன்னு. அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன மாதிரி இந்த சுச்சுவேஷனில் இருக்க எல்லா சோல்ஜர்ஸ், ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நானும் அந்த சந்தாகரை ரீச் பண்ணுறேன் சேஃப்டியாக. அங்கே நான் என்னோடய ரெஜிமெண்ட்டை கண்டுபிடிச்சி உள்ளுக்குள்ளே நான் என்னோடய டியூட்டிக்காக என்டர் ஆகிறேன். என்ன தான் நான் அங்கே செஞ்ச வேலைகளுக்காக எனக்கு மரியாதையும் ப்ரமோஷனும் கிடச்சிருந்தாலும் அங்கே நிறையா மிஸ்ஃபார்ச்சுனான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. நான் ஒரு தடவை பேட்டில் ஆஃப் மைவானில் டைரெக்டாக பார்ஃபீல்டுக்குள்ளேயே நான் நிறையா ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடும்போது ஒரு ஜேசிஎல் புல்லட் என்னோடய ஷோல்டரை தொலைச்சிச்சு. அது என்னோடய போனை தொலைச்சி சப்கேவலியன் ஆர்டரியை செதைச்சிருச்சு. நான் அந்த வழியில் அப்படியே கீழே விழுந்துட்டேன். என் மேலே இருந்த மரியாதையாலும் அவரோட வீரத்தாலும் என்னை அந்த சோல்ஜர் ஹார்ஸ் மூலமாக சிவந்துக்கிட்டு என்னை பிரிட்டிஷ் லைன்ஸில் கொண்டு போய் ஒப்படைச்சார். அதோட என் வேலை அங்கே முடிஞ்சிருச்சு. என்னைய பெஷ்வாரில் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலில் மித்த பேஷண்ட்டோட தங்க வச்சாங்க. நான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து மீண்டு வந்துட்டு இருந்தேன். அங்கே இருக்க வராண்டாஸில் நடக்கிறது மூலமாக என்னோடய லிட்டில் பிரிஸ்கை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிட்டே வந்தேன். அப்போ திடீர்னு நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீவரில் தாக்கப்பட்டேன். கொஞ்சம் மாதங்களுக்கு என் வாழ்க்கையே என்னை ஒரு டிப்ரெஸ்டான பர்சனாக மாற்றிடுச்சு. ஒரு வழியாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டேன். இருந்தாலும் நான் ரொம்ப வீக்காகவும் எமன்ஷியேட்டடாகவும் இருந்தேன். என்னோடய மெடிக்கல் போர்டு என்னை இங்கிலாந்துக்கு அனுப்புறதுக்காக ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ண தயாராக இல்லை. அதனால் நானே ஒரு ட்ரூப் ஷிப், அதாவது சோல்ஜர்ஸ்லாம் ஏறி வர ஷிப் மூலமாக லண்டனை வந்து சேர்ந்தேன். லண்டனில் நான் ஒரு ஹோட்டலில் தங்கினேன். அந்த ஹோட்டல்லையே நான் கொண்டு வந்த காசை நிறையா செலவு பண்ணிட்டேன். அப்போ தான் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நம்ம இங்கே இவ்வளோ எல்லா காசையும் செலவு பண்ணிட்டா அடுத்து ப்ரொசீடிங் டேஸ் எல்லாம் நம்ம எப்படி கடக்க முடியும் அப்படின்னு என் மைண்டு தோணுச்சு. ஸோ நான் அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வரும்போது நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் அந்த ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு கை வந்து என் தோள் மேலே போடுது. யாருன்னு நான் திரும்பி பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சேன். அங்கே இருந்தது யங் ஸ்டாம்ஃபோர்ட். என்னோட இதுக்கு முன்னாடியே வேலை பார்த்துருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்லி சைட் என்னை வெல்கம் பண்ணிச்சு. நான் ஸ்டாம்ஃபோர்ட் கூட ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக பேசிகிட்டே வந்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹால்போனை நோக்கி பயணித்தோம். அங்கே நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்க விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். நான் இந்த கர்ஸ்டான ஜேர்னியை பற்றி அவன்கிட்ட சொன்னேன். அவன் ரொம்ப கவலைப்பட்டு
புவர் டெவில் அப்படின்னு சொன்னான். நான் என்னோட லார்ஜுக்காக தேடிட்டு இருக்கேன், ஆனால் ரொம்ப கம்மி விலைக்கு வேணும். அந்த மாதிரி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு நான் அவன்கிட்ட கேட்குறேன். அவன் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருக்கு, ஏன்னா இதை கேட்குற செகண்ட் ஆள் நீங்கள் தான். இன்றைக்கி நான் இதோட 2 பேர்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டுட்டேன். ஓகே, நான் ஒன்று, இன்னொருத்தர் யார் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவனும், அந்த ஃபெல்லோ ஒரு கெமிக்கல் லேபரேட்டரியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு நல்ல ரூம் தேவைப்படுது, ஆனால் அவன்கிட்ட பாதி காசு தான் இருக்குது. யாராவது அவன் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு எதிர்பார்க்குறான் அப்படின்னு சொன்னான். நான் காட் பிளெஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட அந்த மேனுக்கு சரியான ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். என்னைய அந்த பர்சன்கிட்ட ப்ரிஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவனும் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக என்னை பார்த்துட்டு, சரி ஓகே, உங்களுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றி தெரியாதா? ஷெர்லாக் ஹோம்ஸா? எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஓ, எனக்கே அவரை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் அவரோட ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக சில பிரான்ச் ஆஃப் சயின்ஸில் ஒர்க் பண்ணுறத நானே பார்த்துருக்கேன். ஐ திங்க் அவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாரோ அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, எனக்கு ஐடியா இல்லை, பட் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் அனாட்டாமியில் ஃபுல்லாக நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கார். கூடவே நல்ல பெஸ்ட் கெமிஸ்ட்ரி நாலேஜும் இருக்குது. கூடவே சில சிஸ்டமிக் மெடிக்கல் கிளாஸஸை அவர் அட்டன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவரோட ஸ்டடீஸ் ஃபுல்லாமே ஒரு மாதிரி இர்ரெகுலராக இருக்குது. இருந்தாலும் அவரோட நாலேஜை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நீ அவன்கிட்ட கேட்டதே இல்லையா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். நான் அவரை பற்றி அவர்கிட்ட கேட்டிருக்கேன், பட் அவர் அவ்வளோ ஈஸியாக எல்லார்கிட்டையும் பேசிட மாட்டார். அவரோட பேச்சில் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அவரோட அந்த வரைவு எல்லைக்கு மீறிச்சுன்னா அதிலிருந்து எப்படி வெளியே வரலான்னு பார்ப்பார். கண்டிப்பாக நான் அவரை மீட் பண்ண ஆசைப்பட்றேன்னு நான் சொன்னேன். நான் இந்த மாதிரி ஒரு ஆள் கூட தான் நான் ஸ்டே பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு இந்த ரொம்ப நாய்ஸான, இந்த எக்ஸைட்மெண்ட்டான விஷயங்களில் கூடிய ஒரு மனுஷன் கூட தங்க நான் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் அதை ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் அனுபவிச்சிட்டேன். ஓகே, இந்த பர்சனை நான் எங்கே மீட் பண்ணுறது அப்படின்னு நான் என் கம்பெனியை கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு ஷோராக தெரியாது, ஆனால் அவர் லேபரேட்டரியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இருந்தாலும் அவர் ரொம்ப நாளுக்கு ஒரு பிளேஸில் தங்க மாட்டார். சில வாரங்கள் மட்டும்தான் அவரோட ஸ்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு பிளேஸில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார். ஓகே, நம்ம அங்கே கிளம்பலாம் அப்படின்னு என்னோடய கம்பெனியனும் நானும் கிளம்புறோம். நாங்கள் ஹில்போன்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி கிளம்பும்போது அந்த ஃபெல்லோ லாட்ஜரை பற்றி என்னோடய கம்பெனியனான ஸ்டாம்ஃபோர்ட் நிறையா விஷயங்களை சொல்கிறான். ஆனால் என்னை நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் அவர் கூட சரியாக பழக முடியலனா அப்படின்ற மாதிரி அவன் அட்மிட் ஆகிறான். நான் என்ன சொன்னேன்னா, நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா இது என்னோடய விருப்பம். நான் தான் அவர் கூட தங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நோ ப்ராப்ளம். கூடவே அவன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறான். இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, அந்த இன்எக்ஸ்பிரசிபிள் பற்றி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவன் அட்மிட் ஆகிறான். கூடவே ஹோம்ஸ் கொஞ்சம் லிட்டில் சயின்டிஃபிக். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கரெக்டு தான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அந்த லேபை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றோம். அங்கே ஒரு பர்சன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக டெஸ்ட் டியூப்ஸை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் கற்றுக்கிட்டே வராரு. அப்போ ஸ்டாம்ஃபோர்ட், இவர் தான் டாக்டர் வாட்சன், இவர் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு எங்களுக்குள்ளே எங்கள் 2 பேர்த்தையும் அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டாரு. அவர் ஒரு நல்ல பொலைட்டான வாய்ஸில், எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் எவ்வளோ டைட்டாக ஷேக்கன் பண்ண முடியுமோ ஷேக்கன் பண்ணி எங்களோட கிரெடிட்ஸை தெரிவிச்சுக்கிட்டோம். திடீர்னு அவர் என்னை பார்த்து,
நீங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து தானே வரீங்க அப்படின்னு கேட்டார். எப்படி எப்படி இந்த உலகத்தில் இது சாத்தியம் அப்படின்ட்டு நான் ரொம்ப வியந்து போனேன். நெவர் மைண்ட் அப்படின்னு அவருக்குள்ளேயே மர்மர் பண்ணிக்கிறாரு. கூடவே அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே பாருங்கள், நான் ஹீமோக்ளோபினை ப்ரிசிபிடேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அஸ்டானிஷ்மெண்ட்டோட சொல்கிறாரு. ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நான் விடையளித்தேன். ஓகே, இதை உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு அவர் ஒரு டெஸ்ட் டியூப்பில் வாட்டரை எடுத்துக்கிறாரு. கூடவே இதில் நம்ம கொஞ்சம் பிளட்டை சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரோட கையில் ஒரு சின்ன ஊசியை வச்சு குத்தி அது மூலமாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பிளட்டை அந்த பெப்டைட்குள்ளே விடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அது வாட்டரோட ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடுது. ஐ திங்க் அந்த பிளட் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரப்போர்ஷனில் அந்த வாட்டரில் கலந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ரியாக்ஷனை இன்னும் நம்ம டீப்பாக கொண்டு போவோம். இப்போ இதில் நான் கொஞ்சம் ஒயிட் கிறிஸ்டல்ஸை போடுறேன் அப்படின்னு சொல்லி சில ஒயிட் கிறிஸ்டல்ஸை அதுக்குள்ளே போடுறாரு. அது கூடவே சம் டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிடை ஃபியூ ட்ராப்ஸை விடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஹோல் வாட்டருமே அந்த ஹோல் சொல்யூஷனுமே ஒரு மெஹோகனி கலரில் ஆயிடுது. அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் சில ட்ரெஸ்ட் வந்து ப்ரிசிபிடேட்டாக கீழே செட்டில் ஆகுது. ஹாஹா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே அவர் சிரிச்சுக்கிட்டு அவரவே கிளாப் பண்ணிக்கிறாரு. சுற்றி எல்லாரும் நின்று அவரை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போயிடுறாரு. திடீர்னு சீரியஸ் வாய்ஸில் கிரிமினல் கேசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு மேனை சஸ்பெக்ட் பண்ணும்போது அவரை சில மந்த்துக்கு வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கொலை செஞ்சாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப டஃப்பான வேலை. அதனால் அவரோட கிளாத்ஸஸ் இல்லைன்னா லெனனில் ஏதாவது ப்ரௌனிஷ் ஸ்ட்ரைன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம பிளட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி என்னோடய ஐடியா, இது பெரிய கேசஸில் நிறையா பசிலை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயத்தை தவிர்க்கக்கூடியது. இதை ஷெர்லாக் ஹோம்ஸ் டெஸ்ட்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இந்த கேசஸில் ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்காது. யூ ஆர் டு பி கங்க்ராச்சுலேட்டட் நான் ரிமார்க் பண்ணுறேன். கூடவே இந்த சில கேசஸில் வான் பிஸ்காஃப் அட் ஃபேன்காட்ச், மேன்சன் ஆஃப் பிராட்ஃபோர்ட், நட்டோரியஸ் மல்லர் அண்ட் லெஃப்ரேவ் ஆன் மாண்டபிளியர், சாம்சன் ஆஃப் நியூ ஆர்லன்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா கேசஸுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சீக்கிரம் கண்டுபிடிக்கப்படும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப அற்புதமான வேலையை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு வாக்கிங் கேலண்டர் ஆஃப் க்ரைமாகவே மாறிட்டீங்க அப்படின்னு ஸ்டாம்ஃபோர்ட் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி த போலீஸ் நியூஸஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னு ஒரு டைட்டிலை கொடுத்து நீங்கள் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், அது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட கையில் இருந்த அந்த பொண்ணுக்கு பிளாஸ்டர் வச்சுட்டு அப்படியே எங்ககிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாரு. சின்ன பிஸ்னஸ்க்காக இங்கே வந்திருக்கோம். நீங்கள் காலையில் இந்த மாதிரி கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி இன்னொரு யாராவது ஒரு கம்பெனியன் கிடச்சா நல்லாயிருக்கும், ரூமை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ரெண்ட்டை கொடுக்கறதுக்கு, அதுக்கு ஏற்ற ஆள் டாக்டர் வாட்சன் அப்படின்னு அப்படின்னு ஸ்டாம்ஃபோர்ட் எங்கள் ஐடியாவை சொல்கிறான். அந்த ஐடியாவில் ரொம்ப ஒரு ஈடுபாடோட ஷெர்லாக் ஹோம்ஸ் இருந்தார். நான் பேக்கர் ஸ்ட்ரீட் 221B அப்படின்ற ரூமை ரொம்ப நாளாக நோட் பண்ணிகிட்டு இருக்கேன், அங்கே வேணால் நம்ம தங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, நம்ம இந்த மாதிரி தங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். இந்த மாதிரி டொபாக்கோ ஸ்மெல்லு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நானே சில டைம் ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணேன். ஓகே, அது நல்ல விஷயந்தான், ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சில விஷயங்களை நான் வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கவா? உங்களுக்கு இந்த வயலின் பிடிக்குமா? ஓகே, உங்களுக்கு இந்த வயலின் வாசிக்கிறதெல்லாம் பிடிக்குமான்னு கேட்டார். எனக்கு அதில் வாசிக்கிறவங்கள பொறுத்து என்னோடய பதில்கள் மாறலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, நாளைக்கு என்னை சாயந்தரம் இந்த இடத்துல
பாருங்கள், நம்ம சேர்ந்து போய் அங்கே எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஆன்சர் பண்ணுறாரு. ஆல்ரைட், நோன் எக்ஸாக்ட்லி அப்படின்னு நான் கேட்குறேன். நானும் ஸ்டாம்ஃபோர்டும் அவர் அந்த கெமிக்கல்ஸ் கூட ஒர்க் பண்ண விட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். அப்படியே நாங்கள் அவர் அந்த கெமிக்கல்ஸ் கூட ஒர்க் பண்ண விட்டுட்டு வெளியே வரோம். வெளியே வரும்போதே நான் இந்த மேன்கிட்ட நிறைய மிஸ்ட்ரி இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு என் கையை ஒரு மாதிரி ரவிஷாக தேய்ச்சேன். அப்போ ஸ்டாம்ஃபோர்டு என்னை பார்த்துட்டு, அவர் ஒரு நல்ல மனுஷன்தான், நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னார். ஓகே, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி நான் ஸ்டாம்ஃபோர்டுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு கடைசியாக நாங்கள் 2 பேரும் குட் பை சொல்லிவிட்டு எங்களோட வழியை பார்த்து கிளம்புறோம். நான் ஹோட்டலை நோக்கி கிளம்புனேன்.